الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அன்பிற்குரிய உறவுகளே, எந்த உள்ளத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறதோ அந்த நபர் உலகத்தில் இருக்கும் பொழுது மட்டும் கிடையாது, மரணத்த பிறகும் அந்த நபருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியாமத்துகளை மலைகளை பொழிகிறான். நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உஹதுடைய போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை மாய்த்தார்கள். இந்த உயிரை மாத்த உயர்ந்த சஹாபா பெருமக்கள் அவருடைய உடல்களை ஒரே இடத்தில் அடக்க வேண்டும். ஆனால் இடம் சிறிய இடமாக இருந்தது. எனவே கம்மியான குழிகளில் அதிகமான உடல்களை அடக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள், ஒரே குழியில் 2 அல்லது 3 சஹாபா பெருமக்களுடைய உடல்களை வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது அந்த இடத்தில் கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த உடலை முற்படுத்த வேண்டும், யாரை பிற்படுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்திமு அக்ஸர குர்ஆனா, யாருக்கு குர்ஆன் அதிகமாக ஞாபகம் இருக்கிறதோ, குர்ஆனுடைய அத்தியாயங்களும் வசனங்களும் யார் அதிகமாக மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ அவர்களை முற்படுத்துங்கள், அவர்களை முந்தி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் அதாவது நாம் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் குர்ஆனை முற்படுத்தினார்கள்? இஸ்லாத்தை முற்படுத்திருக்கலாம், ஈமானை முற்படுத்தலாம், தியாகத்தை முற்படுத்தலாம். ஆனால் குர்ஆனை மையமாக வைத்து ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த நபருடைய உள்ளத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கிறாரோ அந்த நபருக்கு மறுமை கிடையாது. கபருடைய வாழ்க்கையிலிருந்து நியாமத்துடைய மலைகளையும் சொர்க்கத்துடைய இன்பங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வாரி வழங்குகிறான் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் கபருக்கு சென்ற பிறகு அந்த இனிமையான வாழ்க்கை கியாமத் வரை தொடங்குகிறது. கியாமத் வந்து கபருந்து எழுப்பப்பட்டு திருப்ப விசாரணை முடிந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் தரப்பு சொல்லப்படும், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குந்த தரத்தில் ஃபித் துன்யா ஃபைன்ன மன்சலக ஐந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா. அல்லாஹ் அந்த நபரை பார்த்து சொல்லுவான், எந்த நபர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறாரோ அந்த நபரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு குர்ஆன் இருக்கிறதோ அதை ஓத ஆரம்பி. நீ ஓத ஆரம்பிக்கும் பொழுது நீ ஒவ்வொரு தர்ஜாவாக உயர்வாய். இன்னும் உன்னுடைய கடைசி அத்தியாயம் கடைசி வசனங்களும் எங்கு முடிகிறதோ அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நீ இருப்பாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹாஃபிதுக்கும் குர்ஆனுடைய அத்தியாயங்களையும் வசனங்களையும் மனப்பாடம் செய்த அந்த நபருக்கு அல்லாஹ் சொல்வான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆனை மனனம் செய்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய இடத்தில் இருப்போம். அது மட்டும் கிடையாது, மரணத்த பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கி மறுமை என்ற அதாவது முடிவே இல்லாத வாழ்க்கை வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்பங்களையும் நியாமத்துகளையும் சொர்க்கத்துடைய அனைத்து விதமான சந்தோஷங்களையும் வாரி வாரி அல்லாஹ் வழங்குவான் என்பதை இந்த 2 ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கிறது.